Good morning, dear aspirant. To start with today's news. ஸோ எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து போல் ப்ராசஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக எல்லாரையும் ஒரு பீஸ் டாக்குக்காக பார்ட்டிஸை கூப்பிட்ருந்தாங்க. ஏன் அப்படின்னா டூப்ளிகேட் இபிஐசி நம்பர் இஷ்யூ பண்ணுறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் அதை முதல்ல சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு 2 ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் வேணுன்றதை கேட்குறாங்க. ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய லா ஆர்பிஐ ஆக்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூலு, காண்டக்ட் ஆஃப் எலக்டோரல் ரூல், இது இல்லாமல் சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இது இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஹேண்ட் புக்ஸு. இபிஐசி கார்டுன்றது எலக்டோர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. அது வந்து ஓட்டரோட ஐடி கார்டு. யார் இஷ்யூ பண்ணுவா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிட்டிசன் எலெக்ஷனில் ஓட் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு. அந்த கார்டில் ஓட்டர் நேம், ஃபோட்டோகிராஃப், ஏஜ், ஜெண்டரு அண்ட் யூனிக் ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் 1960 இருக்கும் படி ஒரு 10 டிஜிட் ஆல்ஃபாநியூமர் ஓட்டர் ஐடி. அதே மாதிரி இது யார் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா ஈரோநெட்டுன்றது ஒரு வெப் பேஸ் பிளாட்ஃபார்ம். அவங்க அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணோன்னா நேமை ரெஜிஸ்டர் பண்ணுறது, மைக்ரேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து டூப்ளிகேட் இபிஐசி நம்பர்ஸு எப்போ நடக்கும்னா மேனுவல் டேட்டா என்ட்ரி நடந்தப்போ நடந்தது. ஆனால் ஈரோநெட்டு வந்த பிறகு நடக்கலை அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. ஸோ நியூ க்ரீனர் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் டர்ன்ஸ் யூரின் இன்டு பிளான்ட் ஃபியூவல். சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு, ஒரு இனோவேட்டிவான கன்வர்ஷன் ப்ராசஸ். யூரியாவை வந்து நைட்ரஜன் ரிச் காம்பவுண்ட், அதாவது யூரியாவில் என்ன இருக்குது, யூரினில் என்ன இருக்குது, நைட்ரஜன் ரிச் காம்பவுண்டான யூரியா இருக்குது. அதை ஒரு கிறிஸ்டலைன் பெராக்சைடாக லைக் பெர் கார்பமைடாக வந்து கன்வர்ஷன் நடக்குது. ஸோ ஒன்று இது வந்து யூரினை அர்பன் வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணுறாங்க யூஸ்ஃபுல்லாக ரிசோர்ஸஸாக. ஏன்னா நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டரில் மோஸ்ட் வைடாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர் வந்து நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர். ஸோ இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் யூரியாவில் ஹை இன் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட் ஹையாக இருக்குது. லோ காஸ்ட் ஃபர்டிலைசர். இது எல்லா அக்ரிகல்ச்சர்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்தியாவில் இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இம்போர்ட்ஸு குறைய ஆரம்பிக்குது. யூரியா கோல்டுன்றது சல்ஃபர் கோட்டட் யூரியா, க்ராப் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடக்கூடியது. பெர்காபமைட் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இது. அடுத்தது மோடி வந்து கால்ஸ் ஆன் மரிஷியன் பிரசிடெண்ட்டோட டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஹையஸ்ட் ஹானர் பிஸ்டவுட், அதாவது மரிஷியஸ் வந்து ஹையஸ்ட் ஹானர் ஃபார் இந்தியன் பிஎம் கொடுத்துருக்காங்க. டாப் மோஸ்ட் ஹானர் ஆஃப் மரிஷியஸ். ஹிஸ்டாரிக்காக மோடி தான் ஃபஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் தட் ஹானர்னு சொல்கிறாங்க. ஓசிஐ கார்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கல்ச்சுரல் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. சங்கம் மாட்டரை மகா கும்பா மேளாலேருந்து எடுத்து போய் பிராஸ்லையும் காப்பர் பாட்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் லேடிக்கு பனராசி சில்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசிஐ பொறுத்த வரைக்கும் டூவல் சிட்டிசன்ஷிப்பு, இந்தியன் டயாஸ்போரா வேறு கண்ட்ரியில் இருக்காங்களே அவங்களுக்கான டூவல் சிட்டிசன்ஷிப் தான் ஓசிஐ. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்களோட க்ரைட்டீரியாவை கொடுக்குறாங்க. அதாவது சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் எப்போனா 26 ஜான் 1950 அப்போது. அதுக்கப்புறம் 26 ஜான் 1950க்கு அப்புறம் வந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. அவங்களோட சைல்டு, கிராண்ட் சைல்டுக்கும் அவங்க எலிஜிபிள். செக்ஷன் 7A ஆஃப் ஓசிஐ கார்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே அப்ளிகண்ட்டு பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருந்தாங்கன்னா அவங்க கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆஷா ஒர்க்கருக்கு என்ஹான்ஸ் பே கொடுக்கணும்னு யூனியன் மினிஸ்டர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் எம்எம்ஆர் ரேட்டு, ஐஎம்ஆர் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை கொடுக்கணும். ஆஷா ஒர்க்கர் 2005 நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டுலேயே ஒரு லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர் ப்ரோக்ராமு.
இவங்க வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டேட்டராக இருப்பாங்க, சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹெல்த் இஷ்யூவில் ஏதாவது இருந்தால் அதுக்கான அவேர்னஸும் கொடுப்பாங்க. 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு ஆஷா ஒர்க்கர் இருப்பாங்க. ஸோ மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த்தை பார்த்துக்கிறதோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு வில்லேஜ் ரெசிடெண்ட்டு, விமனாக இருப்பாங்க. 25 to 45 இயர்ஸ் ஏஜ் குரூப்பு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண பாருங்கள். ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இன் இந்தியன் டெமோக்ரஸி, எக்ஸ்பிளைன் த சேலஞ்சஸ் ஃபேஸ் பை இட். தேங்க்யூ. ஹாவ் அ